சேர்ந்து ஸ்தோத்திர பலிகளை இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஏறெடுத்து கர்த்தாவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீர் உன்னதமான தேவன், நீர் உயர்ந்த தேவன். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாத பீடம். ஆண்டவரே, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடுமை நாங்கள் வாழ்த்துகிறோம், நன்றியோடுமை நாங்கள் போற்றுகிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர். நீர் எல்லாரும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாம். உங்க இருதயத்திலிருந்து சத்தங்கள் எழும்பட்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர். துதிக்கும் பாத்திரராகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துதிக்கும்படிக்கு தேவன் நம்மை கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைகளை நினைத்து நன்றியோடு, நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஹல்லேலூயா, 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 உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர், கர்த்தர் மிகவும் புகழப்படத்தக்கவர். என் தகப்பனே, உம்மை போல தேவன் இல்லை, உம்மை போல இரட்சகர் இல்லை, உம்மை போல கன்மலையும் இல்லையே. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே நன்றி ராஜா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Jesus. முழங்காற்படியிட முடிந்தவர்கள் முழங்காற்படியிட்டு உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் மகிழ்ச்சி அடைகிறோம் என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். உமக்கு மகிமை தருகின்றோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகின்றோம். உமக்கு மகிமை தருகின்றோம், உம்மில் தான் மகிழ்ச்சி. கைகளை அசைத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ். தாழ்மையில் அடிமையை, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே. ஆமென். நோக்கி பார்த்தீங்களேப்பா. கைகளை உயர்த்தி நன்றியோடு உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உயர்த்தி மகிழ்ந்தீரே. உமக்கு மகிமை தருகிறோம், உமக்கு மகிமை தருகின்றோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகின்றோம். உமக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்கின்றீர். மகிமை அதிசயம் செய்கிறீர் ஆண்டவரே. ஆமென்.
தான் மகிழ்ச்சி அடைகின்றோம். உமக்கு மகிமை, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ் ஒரலமா கரா சந்தனரா. ஹல்லேலூயா. வலியோரை அகற்றினீர், வலியோரை தாழ்ந்தோரை உயர்த்தினீர். ஆமென். ஜீசஸ் க்ளோரி. பசித்தோரை நன்மைகளா பசித்தோரை நன்மைகளா திருப்தியாக்கிறீர். உமக்கு ஆமெனும் தான் மகிழ்ச்சி. க்ளோரி. உமக்கு மகிமை. ஹல்லேலூயா. நன்றியோடு சொல்வோம். கன்மலையின் வெடிப்பில் வைத்து, கன்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தம் ஓடுகிறேன். கிருபை ஆண்டவரே, கிருபையப்பா. கைகளை உயர்த்தி என்ன சொல்லி பாடுவேன், என் இதய வேதனை என்ன சொல்லி பாடுவேன், என் இதய வேதனை. உமக்கு மகிமை. ஆமெனும் தான் மகிழ்ச்சி அடைகின்றோம். உமக்கு மகிமை. க்ளோரி. எல்லாரும் கைகளை அசைத்து ஹல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. கர்த்தருக்கு எல்லா மகிமையும், எல்லா கனமும், எல்லா துதியும், எல்லா ஸ்தோத்திரங்களும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே அமர்ந்து உம்மை துதிப்பது, பாடுவது, ஆராதிப்பது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். இந்த சனிக்கிழமை மாலை வேளையில் உம்மை ஆராதிக்கும்படி, தொழுது கொள்ளும்படி எங்களை இப்படி சமூகத்தில் கூட்டி சேர்த்த கிருபைகளுக்காக நன்றி. கொடுகை முழுவதும் கிருபையாய் பொறுப்படுத்திக் கொள்ளும். பாட துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். வர வேண்டியவர்களை தடையில்லாமல் அழைத்து கொண்டு வாரும். எல்லாவற்றையும் தயவாய் நீரே அனுகூலமாக்கி தாரும். அடியாரை தகுதிப்படுத்தும், பயன்படுத்தும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். கிருபை பெருகட்டும், நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அப்படி எழுந்து நின்று 114வது சங்கீதத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 114.
சங்கீதம் 114 சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலும் இருந்து புறப்பட்ட போது யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. கடல் கண்டு விலகி ஓடிற்று. யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. மலைகள் ஆட்டு கடாக்களை போலவும் குன்றுகள் ஆட்டு குட்டிகளைப் போலவும் துள்ளினது. கடலே, நீ விலகி ஓடுகிறதற்கும், யோர்தானே, நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும், மலைகளே, நீங்கள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகளே, நீங்கள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது? பூமியே, நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு. அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த சாட்டர்டே ஈவினிங் வர்ஷிப்புக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் கர்த்தர் நல்லவர். அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். பெரிய தேவனை தெய்வமாய் கொண்டிருக்கிறேன் நிச்சயம் உள்ளவர்கள் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஹல்லேலூயா. நம்மை தேடி வந்து மீட்டவர். நாம் வாசித்த சங்கீதத்தில் இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரன் ஜனத்தில் இருந்து புறப்பட்ட போது என்று 114:1 சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்திலிருந்து புறப்பட்டாங்க. அந்நிய பாஷைக்காரரான ஜனத்தின் நடுவில் இருந்து புறப்பட்டாங்க. எப்படி புறப்பட்டாங்க? இதுக்கு பின்னாக கொடுக்கப்பட்ட கிரயம், ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. ஆமை 430 வருஷ அடிமைத்தனம், வெளியே வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற நிலை. ஆனால் இரத்தத்தின் வல்லமை அந்த கட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தது. அது போலதான் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் வல்லமை பாவ பிடி, சாப பிடி, பாதாள பிடியிலிருந்து நம்மை புறப்பட பண்ணி இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தி பாடுவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே. ஒரே சத்தமாய் ராஜா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க, ராஜா வாழ்க. ஆமென், ஆமென். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பாடுவோமா? மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த ஆமே ராஜா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க, ராஜா வாழ்க, விட்டு செய்வோம் சித்தம், செவிகளை நீர் திறந்து விட்டு
பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ராஜா வாழ்க, ஹல்லேலூயா, ஆமென். ராஜா வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, என்றும் நினைப்பவரே, ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே உள்ளத்தின் ஆறுதலே. ராஜா வாழ்க, ஹல்லேலூயா, ஆமென். ராஜா வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். மகிழ்ந்து களி கூறட்டும். வாழுகிற யாவருமே பரிசுத்தமான ஆமென். ராஜா வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க, உம் நாமம் ராஜா வாழ்க. ராஜா வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே, குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே, பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ராஜா வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க, ஆமென். உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க, ஹல்லேலூயா. ராஜா வாழ்க, வாழ்க. உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. எம்மை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. மீட்டவரே, தினம் உமக்கே. ராஜா வாழ்க, வாழ்க. உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க, வாழ்க. உம் நாமம் வாழ்க, வாழ்க. ராஜா வாழ்க, வாழ்க. உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க, வாழ்க. உம் நாமம். நல்ல கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோம். அவர் நாமம் வாழ்க. இயேசுவே, உம் நாமம் வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா. குறை நீக்கும் வல்லவர், கரை போக்கும் கர்த்தர். நாம் பாக்கியம் பெற்றவர்கள், இரத்தத்தினால கழுவப்பட்டேங்கிற நிச்சயம் உள்ளவர்கள். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேலரே, குயவன் கையில் களிமண் இருப்பது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு விருப்பமான பிரியமான பாத்திரமாய் நாம் உருவாக்கப்படும் போது அது எவ்வளவு மேன்மை. உருவாக்கப்படுவதே மேன்மைனா பயன்படும் போது எவ்வளவு மகிமையா இருக்கும். ஆமென். ஆண்டவரே, நீர் விரும்பும் பாத்திரமாய் என்னை மாற்றும் என்று அர்ப்பணிப்போடு இந்த பாடலை பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. நீங்க விரும்பிடும் பாத்திரமாக என்னை மாற்றிடும் என் இயேசுவே. உமக்காய் பயன்படும் பாத்திரமாக உருவாக்கிடும் என் இயேசுவே. நீங்க விரும்பிடும், விரும்பி கேட்கலாமா? என்னை மாற்றிடும் என் இயேசுவே. உமக்காய் பயன்படும் பாத்திரமாக உருவாக்கிடும் என் இயேசுவே. சொல்லோ, உங்க பார்வை என்னில் பட்டால் போதுமே, என் வாழ்க்கை தான் முற்றும் மாறுமே. உங்க கரம் என்னை தொட்டால் போதுமே, என் வாழ்க்கை தான் மேன்மையாகுமே. உங்க பார்வை என்னில், என் வாழ்க்கை தான் உங்க பார்வை. ஓ எஸ் லார்ட், உங்க கரம் என்னை தொட்டால் போதுமே, என் வாழ்க்கை தான் மேன்மையாகுமே. என் வாழ்க்கை தான் மேன்மையாகுமே. வெளியே ஒதுக்கப்பட்ட கச்சாடிகளை சமூகத்தில் கொண்டு வந்து நிரம்ப செய்தீரே. ருசித்து பார்த்தவர்கள் மேன்மையாய் சொல்ல உந்தன் மகிமையால் முடிசூட்டினீரே. இயேசுவே, என்னையும் கண்ணோக்கிடுமே. உந்தன் மகிமையால் என்னை மாற்றுமே. ஆமென். இயேசுவே, உங்க மகிமையா என்னை மாற்று காட்டுவரே. ரெண்டு கைகளை உயர்த்தி கேட்கலாமா? உங்க பார்வை என்னில் பட்டால் போதுமே, என் வாழ்க்கை தான் முற்றும் மாறுமே. உங்க கரம் என்னை தொட்டால் போதுமே, என் வாழ்க்கை தான் மேன்மையாகுமே. உங்க பார்வை என்னில், உங்க பார்வை நீங்க பாத்துறணும்பா. ஆமே. உங்க கரம் என்னை தொட்டால் போதுமே, என் வாழ்க்கை மேன்மையாகும், மேன்மையாகுமே. என் வாழ்க்கை தான். ஹல்லேலூயா. வெறுமையை கண்ட பேதுரு படகை விரும்பி கொண்டு வந்து தெரிந்து கொண்டீரே. வெட்கப்பட்ட நிரம்பின படகாக நிமிர செய்தீரே. இயேசுவே, என்னையோ உந்தன் மகிமையா என்னை மாற்றுமே. இயேசுவே, உங்க மகிமையா மாற்றுங்கப்பா. உங்க பார்வை பட்டா போதும், உங்க பார்வை என்னில். ஆமென். வாழ்க்கைதான் உங்க கரம் என்னை தொட்டா போதும்பா. என் வாழ்க்கை தான் மேன்மையாகுமே. உங்க பார்வை என்னில் பட்டால் போதுமே, என் வாழ்க்கை தான் முற்றும் மாறுமே. உங்க
கரம் என்னை என் வாழ்க்கை தான் மேன்மையாகுமே, என் வாழ்க்கை தான் மேன்மை. அல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வை பட்டால் போதும், அவருடைய கரம் தொட்டால் போதும். ஒரு விஷயம் கூட இந்த பாடலை நம்ம பாட போகிற அர்ப்பணிப்போடு, வெளியே ஒதுக்கப்பட்ட கற்சாடிகளை அவர் இப்படி உள்ள என்றாகும் போது பார்த்துட்டு போறார். ஆமே, பேதுரு படகு அவர் பார்க்கிறார். ஆண்டவர் கண்ணில் பட்டா போதும். அல்லேலூயா. சிலருடைய பார்வையில பட்டாலே போச்சு. ஆமா, மனுஷன் பாத்திரக்கூடாதுன்னு என்னெல்லாமோ வீடு கட்டுறவங்க ஃப்ரெண்ட்ல என்னெல்லாமோ தொங்க விட்டுருப்பாங்க. ஏன்னா சிலருடைய பார்வை பற்றவே கூடாது அப்படின்னு. ஆனா பரலோக தேவனுடைய பார்வை பட்டா, ஆண்டவரே நீங்க மட்டும் பார்த்துட்டீங்கன்னா அல்லேலூயா. அதனாலதான் அவனுடைய முகத்தின் ஒளி எங்க மேல பிரகாசிக்கப்படும். ஒரு ஆஃப் நோட் எதிரே இந்த பாடல ஒரு விஷயம் கூட, நீங்க விரும்பிடும் பாத்திரமாக என்னை மாற்றி ஆண்டவரே. ரெண்டு விதமான பாத்திரங்களை குயவன் செய்வதை வேதம் சொல்லுகிறது. நம்மெல்லாம் ஒன்று கனமுள்ள பாத்திரம், இன்னொன்று கனவீனமான பாத்திரம். ஒவ்வொன்றுக்கும் அதனதன் காரியத்துக்கென பிரயோஜனப்படுகிற அனுபவம் உண்டு. கனவீனமான பாத்திரம் பயன்படுத்தி பாருங்க. இந்த 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 சின்ன கப், இந்த தண்ணீரை ஒரு பெரிய ஃப்ளாஸ்கில் இருந்து எடுத்தாங்க, ஊற்றியில் வச்சிருக்காங்க. ஃப்ளாஸ்கில் தண்ணி எதுலேருந்து எடுத்துருப்பாங்கன்னு நேராக கீழே போய் அதாவது சூடு பண்ண பானையிலேருந்து எடுத்துருவாங்க. பானையில் தண்ணி எங்கேருந்து எடுத்துருப்பாங்க தெரியுமா? பைப்பை திறந்து அந்த பைப்பில் தண்ணி எங்கேருந்து வருது? டேங்க்லேருந்து வருது. இதுலேருந்து என்ன சொல்ல முடியும்? இதை பார்த்து ஃப்ளாஸ்க்கு என்ன இருந்தாலும் உன்னோட நான் தான் பெரிய ஆள் சொல்ல முடியுமா? சொன்ன அந்த ஃப்ளாஸ்க் எடுத்து ஊற்ற முடியுமா? வாயிலுக்கு புகையாக போகும். ஆமாம், அது இல்லை. சரி, அது எதுக்குன்னு பிரயோஜனம் உண்டு. ஆமே, நம்முடைய அவயவங்களை பாருங்கள், நம்முடைய சரீரத்தில் அவயவங்களை பாருங்கள், எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உண்டு. பிரயோஜனம் இல்லாத ஒரு அவயவம் உங்கள் சரீரத்தில் இருக்கா? இல்லை. இருக்குன்னா சொல்லுங்க, போகும்போது வெட்டி எடுத்துடலாம். எல்லாமே பிரயோஜனம், எல்லாமே எல்லாமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதே போல தான் கர்த்தர் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஏதாவது ஒரு வகையில் நான் நமக்கு பிரயோஜனப்பட வேண்டும். ஆண்டவரை எப்படி பிரயோஜனப்பட நீங்க பார்த்தா போதும். ஒரு இங்கிலாந்துல நினைக்கிறேன் அடிக்கடி இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளைங்க ஸ்கிட்டாவே இதை ஒரு சண்டே ஸ்கூல் ஆனிவர்சரியில் பண்ணாங்க. ஒரு ராஜா வேஷம் மாதிரி ஊருக்குள்ளே போவாராம், ஜனங்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு. அப்படி போகும்போது ஒரு குயவன் வந்து பாத்திரத்தை வணைந்து வச்சிருக்கிறார். அதை பார்த்து ஆசையில் ராஜா தூக்கிடுவார். தூக்குனதும் சத்தம் போடுவாங்க, இப்போ தான் செஞ்சு வச்சிருக்கோம், அதை போய் தொட்டு நாசாக்குறீங்களே. உடனே சாரி சொல்லி வச்சுட்டு அந்த ஆள் கிட்ட வந்து பார்த்தா ராஜா, சாரி தம்பி, தெரியாமல் தொட்டுட்டேன். இல்லை ராஜாவே, யார்கிட்டையும் சொல்லாத, நான் இப்படி ஜனங்களெல்லாம் பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். போனதுக்கப்புறம் தான் பார்த்தா ராஜாவுடைய அந்த தொட்டை, அந்த கைத்தொடை வந்து அந்த பானையில் இருக்கு. நார்மலாக அந்த பானைக்கு ஒரு $5 விலைன்னா, அடுத்த நாள் ராஜா கை தொட்ட பானைன்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. $5 போக வேண்டியது 5000 ஆச்சு, 50,000 ஆச்சு. மக்கள் ஏலம் போட்டு ஒரு பெரிய லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுக்கான அமௌண்ட்டு அந்த பானை வித்து கிடைச்சதாக ஒரு சரித்திரம், ஒரு ஸ்டோரி உண்டு. ஒரு தொடுதல். இந்த கதையில ராஜா அந்த பானையை தெரியாம கை வச்சார், ஆனா அவர் தெரிஞ்சே கை வச்சிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலாகும். நீங்க விரும்பிடும் பாத்திரமாக என்னை மாற்றிடும், உமக்காய் பயன்படும் உருவாக்கிடும். அப்படி 2 கைகளை உயர்த்தி உங்க பார்வையினில் என் வாழ்க்கைதான் என் வாழ்க்கைதான் மேன்மையாகும். உங்க
உங்க பார்வை, உங்க பார்வை. உடரமா சந்தரலமா கடமா அந்தராலரா. என் வாழ்க்கையே மாறிடும்பா, என் வாழ்க்கையே மாறிடும் ஆண்டவரே. உங்க காரம் என்னை, என் வாழ்க்கை மேன்மையாகும், மேன்மையாகும். என் வாழ்க்கை தான் மேன்மை, என் வாழ்க்கையை மேன்மையாக்கும் கரமே என் வாழ்க்கை தான். அல்லேலூயா. நீங்க விரும்பிடும் பாத்திரமாக என்னை மாற்றிடும். ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? முடிந்தால் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர் சமூகத்துல. அல்லேலூயா. நீங்க விரும்பிடும் பாத்திரமாக அப்படியே ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணி. Thank you Holy Spirit. நீங்க விரும்பிடும் ஆண்டவரே. அப்ப உங்க கரம், நீர் எங்கள் பிதா, நாங்கள் களிமண். நீர் எங்களை உருவாக்குகிறவர், நீர் எங்களை உருவாக்குகிறவர். நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியைகள். நாங்க அனைவரும் அப்பா ஆண்டவரே ஏதாவது ஒரு வகையில உமக்காய் பிரயோஜனப்படும்படிக்கு நான் பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் இருக்க விரும்புகிறேன். பயன் பெறுகிற பாத்திரமாய் மட்டுமல்ல, பயன்படுகிற பாத்திரமாய், பயன்படுகிற பாத்திரமாய் என்னை வனையும் கர்த்தாவே, என்னை உருவாக்கும் கர்த்தாவே. என்னை பிரயோஜனம் உள்ளவனாய், பிரயோஜனம் உள்ளவளாய், ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறவனாய், ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறவளாய் காணப்படத்தக்கதாய் தேவனே உம்முடைய பார்வையில் என்னை கொண்டு வருவீராக. உம்முடைய கரம் என்னை தொடுவதாக. ஆமே ஆமே. கர்த்தர் உருவாக்குவீராக, என்னை உருவாக்குவீராக உமக்கு பிரயோஜனமாய். ஆண்டவரே, ஒனேசிமுவை குறித்து பவுல் பிலமோனுக்கு எழுதும் போது சொன்னானே, அவன் உனக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன் என்று. பிரயோஜனம் உள்ளவன். அப்படிப்பட்ட பாத்திரமா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. என்னை உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக என்னை வனையுமே, என்னை வனையுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அன்பித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. வேதத்தில் இயேசுவை உடரமாக்கரா சந்தரல ரியாட்டனரமா கதரமா உடந்தரால ரியாட்டனரமா ரிப்ராதனமா சந்தனா ஹட்டரா லராதரா லரா ஏரே மாமா காடல ரியாட்டன. 2 கைகளை விரித்து வேறுமையா பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியோ என்னை விளங்க செய்யோ. விளங்க ஓ சொல்லுங்க ஆமென். வெறுமையான வெறுத்து தள்ளிராதீங்கப்பா. நிரம்பி வழியும் பாத்திரமாய் நிரம்பி. எஸ் லார்ட், எஸ் ஜீசஸ். நிரம்ப வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் வேதத்தில் என் இயேசுவே என்னையும் அந்த வித பாத்திரமாகவே மாற்றுங்கப்பா. என்னை மாற்று ஆண்டவரே, என்னை மாற்று ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க, என்னை மாற்று, என்னை மாற்று.
என்னை மாற்று, என்னை மாற்று. விலை போகாத, விலை போகாத, யாருக்கும் வேண்டாங்கிற நிலையில இருக்கிறப்பா, விரும்புவாரில்லை விலையேற பெற்ற, விலையேற பெற்ற உம் கிருபையா உகந்ததாக்கிடும். கைகளை உயர்த்தி தடைகள் யாவும், தடைகள் தம்மை போல மாற்றுமே. உடைத்து உடைத்து என்னை உந்தனுக்கு உடைமையாக்குங்க, உடைமையாக்குங்க. உமக்கு உரியவனாய், உமக்கு உரியவளாய் என்னை மாற்றுங்க, என்னை மாற்றுங்க, என்னை மாற்றுவீராக, என்னை மாற்றுவீராக. கூயவனே தேவ கரம் நம்மை உருவாக்கும்படியால், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஏதாவது ஒரு வகையில் நான் தேவராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உள்ளவனாய், பிரயோஜனம் உள்ளவளாய் காணப்படத்தக்கதால் ஆண்டவரே என்னில் உள்ள ஆகாதவைகளை, ஆகாத பகுதிகளை அகற்றுவீராக, அகற்றுவீராக. என்னை உருவாக்குவீராக, என்னை உருவாக்குவீராக. உமக்கு உகந்தவனாய், உமக்குரியவனாய் என்னை மாற்றும், என்னை மாற்றும், என்னை மாற்றும், என்னை மாற்றும் கர்த்தாவே, என்னை மாற்றும் கர்த்தாவே. நீங்க விரும்பிடும் பாத்திரமாய், நீங்க விரும்பிடும் பாத்திரமாய், உமக்கு மகிமையாய், உமக்கு மகிமையாய், உமக்கு கீர்த்தியாய், உமக்கு புகழ்ச்சியாய் எங்களை செயற்கையாக்கி கொண்டவரே, நாங்கள் அப்படியே காணப்படத்தக்கதாய் எங்களை மாற்றுவீராக, எங்களை உருவாக்குவீராக. உங்க கரம் இவைகளை செய்ததற்கு யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறியத்தக்கதாய் உமக்கு மகிமையாய். ஆமே, எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? இயேசுவுக்கு மகிமையாய் நான் மாறணும், இயேசுவுக்கு மகிமையாய் நான் மாறணும். அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளைங்க கொஞ்சம் அந்நிய பாஷையில இயேசுவுக்கு மகிமையாய், பிதாவுக்கு மகிமையாய் இயேசு இருக்கிறது போல இயேசுவுக்கு மகிமையாய் நானும் இருக்கணும். பிதாவுக்கு மகிமையாய் இயேசு இருக்கிறது போல. ஓ ராபா லாகா ராபா ஷகா ராபா ரிபா பாகா ராபா மாதா ராபா. ஓ ராமலே தேரே பிதாவுக்கு மகிமை இயேசு. ஓ இயேசு இந்த பூமியில பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற நிறைவேற்ற பிதா அங்கிருந்து சொன்னார் அல்லவா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று. அப்படியே நாம் அவருக்கு உகந்தவர்களாய் மாறும்போது பரலோகத்திலிருந்து இந்த சத்தம் தொனிக்கப்பட்டு கொண்டே இருக்கும், தொனிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். உமக்கு மகிமையாகவே, உமக்கு மகிமையாகவே, உமக்கு மகிமையாகவே, உமக்கு மகிமையாகவே உகந்த காணிக்கையா. Glory, சுகந்த ரெண்டு கரங்களை உயர்த்தி தகப்பனே, 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 ஆமே தகப்பனே. ஷலப கரபதடர பல ரிப பல கரப சதரல அக்கினி 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 Ratarama, Seke Rema Lama Tudarama, Santa Rama Lama Karama Lama Rama, Rima Lama Rama, Santa Rana Radara, Riatana Re. Oh, Rima Ma Seke Rema Mala Tada, Rima Kara Lara Dara. Amen. Uganda.
சுகந்த வாசனையா. ரெண்டு கரங்களை அப்படியே வானத்துக்கு நேராக உயர்த்தி, எஸ் ஆண்டவரே, என்னில் புறப்படுகிற துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் எப்பொழுதும் உமக்கு உகந்ததா இருக்கணும். அந்த வாசனை என்னில் வீசட்டும். உம்மை அறிகிற அறிவின் வாசனை என் வாழ்க்கையில வீசும்படி என்னை உகந்தவனாக்கோ, வாசனை தைலமா என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன். உம்மை உயர்த்தி உயர்த்தி மகிழ வாழ கிருபை. அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் எழுந்து நிற்கலாம். Thank you, Holy Spirit. We bless your name. Yahweh, Rapha, Elohim, El Shaddai, தம்மை வெளிப்படுத்துவே. ஓ யாவே, ராஃபா, எலோஹிம், எல் ஷடாய், தம்மை வெளிப்படுத்துவே. ரெண்டு கைகளை உயர்த்தி இயேசுவா, இயேசுவா, worship him. Yesu, Bibla danare sekere mamra. அவன் நாமத்தை உயர்த்தி பாடுவோம். இயேசு, glory, இயேசு, தம்மை வெளிப்படுத்துவே. Sing Yahweh, Yahweh, Elohim, El Shaddai, glory.
வெளிப்படுத்துவே. இயேசுவா இயேசு worship பண்ணுங்க. வேற எந்த சிந்தனைக்கு இடம் கொடாம ஓ இயேசுவை உயர்த்துங்கள், அவரை கொண்டாடுங்கள். ஹalleluya யாவே யாவே எலோகி எல் ஷடாய் தம்மை வெளிப்படுத்துவே. ஆத்துமனேசரே ஆத்துமனேசரே அழகின் சிகரமே ஆயிரங்களிலோ ஆத்துமனேசரே சத்தம் மட்டும் கேட்கட்டும். இயேசுவா இயேசு ஆமென். இயேசு glory we worship you, we bless your name, we bless your name, we bless your name. Yahweh. Yes, 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 yes. Elohim, El Shaddai, Ire. நீங்க பார்த்துக் கொள்வீங்கப்பா. Oh, I don't know. தம்மை வெளிப்படுத்துவே. யாவே அப்படியே ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி எஸ் லார்ட் இன்னும் துதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. ஆமென். எக்காலமும் நான் துதி
நம்பிக்கை யாவுமே இழந்தாலும், நம்பிக்கை யாவுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கை யாவுமே எல்லாமே முடிந்தது என்றால், ஓ எந்த கல்லறையே, எந்த கல்லறை அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமை இந்த கிரியை செய்யும். நம் வாழ்க்கையில அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமை இதை செய்யும். அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமை உன்னை மறுபடியும் எழுப்பி வர பண்ணும். மறுபடியும் ஓ ராமா சேகரே அவன் நல்லவன், அவன் நல்லவன், வல்லவன், சர்வ வல்லவர், இயேசு நல்லவன். ஓ இயேசு நல்லவன், ஓ நல்லவன், சர்வ கைகளை உயர்த்தி யாவே யாவே எலோஹீம் எல் ஷடாய் ஷலம் மதனரே அடோனாய் தம்மை வெளிப்படுத்துவே யாவே யாவே தம்மை வெளிப்படுத்துவே. நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு சர்வ வல்ல தேவனுக்கு எல்லா மகிமை, கனம், துதியும், ஸ்தோத்திரங்கள் இப்பொழுது எப்பொழுது என்றென்றைக்கும் உண்டாவதாக. நல்ல ஆர்ப்பரிப்போடு ஜீசஸ் ஜீசஸ் எஸ் லார்ட் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். ஆத்துமனேசரே அழகில் சிகரமே ஆயிரம் Mama shekerele Yeshua Yeshua Jesus Yeshua Jesus
வலது கரத்தை உயர்த்தி, எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து தேவ சமூகத்தில் இருதயத்திலிருந்து உண்மையாய் ஒரு வார்த்தை, தகப்பனே உம்முடைய நாமம் எப்பொழுதும் என்னில் உயர்ந்திருப்பதாக, உம்முடைய நாமம் எப்பொழுதும் என்னில் மகிமைப்பட்டுக் கொண்டே இருப்பதாக, உம்முடைய நாமம் என்னில் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய நாமம் பலத்த துருகம் அப்பா, நான் எப்பொழுதும் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருக்க கிருபை செய்யும். உம்முடைய நாமம் என் மேல் பறந்து கொடி இயேசு. Glory. ஜெப நிலையில தேவ சமூகத்திலே அமரும். Thank you Holy Spirit. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. ஆமென். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. His banner over me was love. என்மேல் பறந்த அவருடைய கொடி, என் மேல ஒரு கொடியை பறக்க விட்டார். ஆமென். ஒவ்வொரு கொடிக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. யுத்தத்துக்கு போறவங்க யுத்தத்துக்கு முன்னாடி கொடியை தூக்கிட்டாங்கன்னா, அதாவது வெள்ளை கொடியை தூக்கிட்டாங்கன்னா அவங்க என்ன விரும்புறாங்க தெரியுமா? சமாதானத்தை விரும்புறாங்க. யுத்தத்துக்கு அப்புறம் தங்கள் கொடியை தூக்கிட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்ல விரும்புறாங்க தெரியுமா? நாங்க ஜெயிச்சிட்டோம்னு சொல்ல விரும்புறாங்க. அப்படி ஒவ்வொரு கொடிக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. இங்க அவர் ஒரு கொடியை அவருடையவர்கள் மேல பறக்க விடுறார். அந்த கொடியை பார்க்கிறவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவன் இவள் அவரால் நேசிக்கப்பட்டவன், நேசிக்கப்பட்டவள். ஆமென். என்மேல் பறந்த இந்த சுனேமியாளை குறித்து பார்க்கும்போது எத்தனையோ எருசலேம் குமாரத்திகள் இருக்கிறார்கள். 2வது வசனத்தில் பார்க்கும்போது குமாரத்திகளுக்குள்ளே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அநேக குமாரத்திகள் இருக்கிறார்கள். 7வது வசனத்திலும் பார்க்கும்போது எருசலேம் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவர்களுக்கு என்றல்ல, எனக்கு பிரியமானவளுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப குமாரத்திகள் 1000 இருந்தாலும்
பிரியமானவளா இருக்கிறது யாருதான் தெரியுமா? அந்த ஒரே ஒருத்தி. அந்த ஒரு நபராய் நாம இருக்கணும். இந்த 1000 பேரு சொல்ல முடியாத ஒண்ண இந்த ஒருத்தி சொல்றா. என்ன சொல்றா தெரியுமா? என்மேல் பறந்த. அவ எப்படி சொல்லல தெரியுமா? நம்மேல் பறந்த என்று சொல்லல. ஏன்னா எல்லா இந்த எருசலேம் குமாரத்திகள் யார் அப்படின்னு பார்த்தா தெரியும். இவங்கெல்லாம் மேக்சிமம் யாருக்கு மனைவியா இருக்கிறவங்க தெரியுமா? சாலமோனுக்கு. சாலமோனுக்கு. அப்ப இவங்க எல்லார் மேலும் யாருடைய நேசகொடி பறக்குது தெரியுமா? சாலமோனுடைய நேசகொடி பறக்குது. அந்த கொடி யார் மேலேயும் பறக்கிறதுக்கு சாலமோன் ட்ரை பண்ணாரு தெரியுமா? இந்த சுலேமியாள் மேலேயும். ஆனா அந்த கொடிக்கெல்லாம், அந்த நேசத்துக்கெல்லாம் இவள் இடம் கொடாமல், ஆமே, உலகத்துக்கும் உன்னதத்துக்கும் சேர்ந்து இடம் கொடுக்க முடியாது. உலகத்துக்கும் உன்னதத்துக்கும் சேர்த்து இடம் கொடுக்க முடியாது. 2 எஜமானுக்கு என்ன செய்ய முடியாது? சேவை செய்ய முடியாது. அப்படி நம்ம ட்ரை பண்ணாலும் அது எப்படி போய் முடியும் அப்படின்னு இயேசுவே சொல்லியிருக்கிறார். ஒருவனை சிநேகித்து மற்றொருவனை என்ன செய்வானா? பகைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இத்தனை சகோதரிகள், இத்தனை குமாரத்திகள் இருந்த பிறகும் ஒருத்தி மட்டும் சொல்றா, என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. இந்த அன்பு அவரை எங்கே கொண்டு போனார் பாருங்கள். சாலமோன் என்ன செய்தாரா? ஆமே, 1:4 சொல்லப்பட்டிருக்கிறது. இவ சொல்றா, என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா எங்க கொண்டு போனாரா? என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு. இங்கே ராஜா என்று மென்ஷன் பண்றது யார தெரியுமா? சாலமோன. சாலமோன ராஜாவுக்கு அவங்க தாராள மனசு. யாரை பார்த்தாலும் அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு போயிடுவார். ஆமே, ராஜா என்னை எங்க கூட்டிட்டு வர்றாரு? தமது அறைகளில். அறைகள், அவன் நிறைய ரூம் வச்சிருக்கிறார். பாரு, உனக்கு எந்த ரூம் வேணும் கேளு. அந்த ரூமா அந்த ஆளு பிடிச்சாச்சு. இந்த ரூம் அறைகளில் அழைத்து கொண்டு வரும்போது அவ சொல்றா, நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழவோ. என் மகிழ்ச்சியே நீங்க தாண்டவரே. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். இப்படி, அதாவது எனக்கு இயேசு தான் எனக்கு மெயின். இப்படிப்பட்டவங்க மேல அவர் அந்த கொடியை பறக்க விடுவார். கொடி பறக்கும்போது தெரியும், தெரிய வரும் 4 பேருக்கு தெரியும். அதாவது என்ன ஆண்டவர் நேசிக்கிறது எனக்கு தெரியுது, என்ன ஆண்டவர் நேசிக்கிறார்னு 4 பேருக்கு தெரியணும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கணும். இன்னைக்கு செய்தியே தான். ஆமா, இதெல்லாம் இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்த செய்தி. வேற ஒரு செய்தி 3 பாயிண்ட் எடுத்துட்டு வந்தேன். ஆனால் ஆராதனை வேளையில அந்த கொடி தான் கண்ணுக்கு முன்னாடி பறந்துட்டே இருந்துச்சு. எனவே தான் நேர அந்த வசனத்துக்குள்ள நம்ம உள்ள எப்படியே போறோம். அதாவது என்ன ஆண்டவர் நேசிக்கிறார் நிச்சயம் உள்ளவங்க கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்ல சொன்னா எல்லாரும் தூக்குவோம். ஆமே, ஹல்லேலூயா. ஆனா என்ன ஆண்டவர் நேசிக்கிறாருங்கிறது நான் சொல்லாமலே என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியணும். ஆண்டவர் இவன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார் பாத்தியா, ஆண்டவர் இவனை எவ்வளவு நேசித்தார் பாத்தியா அப்படின்னு ஒரு நபரை குறித்து வேதத்துல ஜனங்க சொன்னாங்க. யாரை குறித்து? லாஸ்ட்ல இருக்கிறவங்களை குறித்தா? ஓ, லாசரு. ஆமா, லாசருவை குறித்து. அப்படி சொல்லும் போது லாசருக்கு கர்த்தர் செய்த காரியம் என்ன?
ஒண்ணுமே செய்யல. அவன் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சு வேணும்னே வராம இருந்துட்டு வரும்போது மக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இவன் மேல அவரு எவ்வளவு அன்பு வைத்தான். நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று கர்த்தர் பிலதெல்பியா சபைக்கு சொல்றார். பாத்தீங்களா? ஆமென். அப்படி சொல்லும் போது கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? தம்மை எப்படி அறிமுகப்படுத்தி சொல்றார் தெரியுமா? ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஆகிய கர்த்தர். லாசருக்கு கர்த்தர் அது செய்தாரா இல்லையா? யார பாதாள வாசல்ல இருந்து வெளியே கொண்டு வர முடியும்? யாருக்கு கொண்டு வர முடியும்? ஆனா திறவுகோலை உடைய கர்த்தருக்கு ஆமென் அவர் எவ்வளவு அன்பா இருந்தார் என்பதை ஆமென் அவர் அதை காண்பிக்கிறார். ஜனங்க எல்லாரும் சொல்றாங்க, ஆண்டவரே ஆண்டவரே நீங்க என் மேல அன்பா இருக்கிறத நான் பார்த்துட்டேன். என்னை சுத்தி இருக்கிறவங்க, என் கூட இருக்கிறவங்க, முதல்ல நம்ம ஃபேமிலி சொல்லணும். அவளுக்கு என்ன குறை? அவ்வளவுதான். அவர் ரொம்ப நேசிக்கிறாரு. அவர் யாரு? அவர் வேற யாரும் நேசித்த பிரச்சனை. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்களதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென். என்மேல் அவர் என்னை இங்க அழைத்து கொண்டு வருகிறார் விருந்து சாலைக்குள். இங்க ராஜா விருந்து சாலைக்குள் என்னை அவர் அழைத்து கொண்டு போகிறது தான் எனக்கு பிடிக்குது. ஆனா ராஜா என்னை அவருடைய அறைகளுக்குள்ளே கொண்டு போகும்போது அவர் சொல்றா, என்னை இழுத்து கொள்ள ஆண்டவரே. அவன் உலகம் ஒவ்வொரு விதத்துல மனுஷன் அட்ராக்ட் பண்ணும்போது ஆமென் அப்போ ஒரு 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 தேவ பிள்ளையினுடைய ஜெபம் எப்படியா இருக்க வேண்டும் தெரியுமா? என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வந்து. ஆண்டவரே, இதைதான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், என்னை விட்டுறாதீங்க ஆண்டவரே, என்னை இழுக்கிறது மாதிரி இருக்குப்பா. என்ன அவர் ராஜா அறைகள்லாம் காட்டுறாரு, அந்த உச்சிதமான பழங்களை எல்லாம் காட்டுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ராஜ அரண்மனை சாலமோனுக்கு துணையாவது மனைவியாகிறதுங்கிறது எருசலேம் கன்னிகைகளுடைய ட்ரீம். அது ஆமென், அது ட்ரீம். அது அவங்களுடைய பெரிய அதை வேண்டாம், அது நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணி நேசருடைய மனவாட்டியாய் நான் இருக்கணும். என் மேல பறக்கிற கொடி சாலமோனுடைய கொடியா இருக்கக்கூடாது. என் மேல் பறக்கிற கொடி என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணி ஹல்லேலூயா என்னை நேசிக்கிற என் நேசருடைய கொடியா இருக்க வேண்டும். ஆமென். 10,000 பேரில் சிறந்தவர், வெண்மையும் சிவப்புமானவர், எல்லா மதுரத்திலும் சுவையானவர், அழகே உருவானவர், என் நேசரே சுவை போல் எவரும் அங்கும் இங்கும் தேடியும் சுவை போல் அவருக்கு இணையாக உலகில். அதாவது இவ சொல்ற 1-2 வார்த்தைகளை கேளுங்க. 2வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்துல சொல்ற, திராட்சை ரசத்தால் என்னை தேற்றுங்கள், கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள். அடுத்த வார்த்தையை பாருங்க, நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன். For I am sick of love. Love sickness. இன்னைக்கு நேசத்தால் அம்னோன்கிற ஒருத்தனை குறித்து பைபிள்ல இருக்கு. அவனுக்கு தாமோர் அப்படிங்கிற அவனுடைய சகோதரி ஒருத்தி மேல அவனுக்கு என்ன வந்துச்சான்? ஆசை வந்துச்சு. அந்த ஆசை அவனை வியாதியாவே மாட்டிடுச்சு. இந்த உலக ஸ்நேகத்தினால சிக்னஸ் ஆகிறவங்க இருக்கிறாங்க. ஒரு தேவ பிள்ளை, ஐயோ அவங்க என்ன நேசிக்கல, அவங்க என்ன இப்படி, இந்த சோகம் நம்மை பிடித்திருக்கிறதா? அவன் நேசத்தாலே அந்த நேசத்தால நான் சோகம் அடைந்திருக்கிறேன். அவன் என்ன சொல்றான்னா, திராட்சை ரசத்தால் என்னை தேற்றுங்கள், கிச்சிலி பழங்களால் என்னை ஆட்டுங்க. அவன் என்ன சொல்ல வர தெரியுமா? நீ எத்தனை திராட்சை ரசம் கொண்டு வந்தாலும், கிச்சிலி பழங்களை கொண்டு வந்து நீ வேணா ட்ரை பண்ணி பாரு.
திராட்சை ரசத்தால் என்னை தேற்றிப்பாரு, கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றிப்பாரு. நான் எனக்கு தேறுதல் கிடைக்கணும்னா, எனக்கு ஆறுதல் கிடைக்கணும்னா இதால் முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, இவளுக்கு தேறுதலும் ஆறுதலும் திராட்சை ரசமோ கிச்சிலி பழமோ கிடையாது, அவருடைய நேசமே. நம்முடைய ஆறுதல் என்ன, நம்முடைய தேறுதல் என்ன? ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம் நேசத்தாலே சோகமானேனே, உம் பாசத்தால் பீடிக்கப்பட்டேனே, உம் நாமத்திற்குள் சுகம் கண்டேனே, உம்மாலே. ஆமென். அவர் இடது கை, 6வது வசனத்திலே சொல்லுகிறார், அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது, அவர் வலது கை என்னை அணைத்து கொள்ளுகிறது. நேசத்தாலே சோகமாகிறேன் என்று சொல்லும் போது அவ எதை அடுத்து ஃபீல் பண்றா தெரியுமா? அவருடைய கரம் கூட இருப்பதை ஃபீல் பண்றா. ஆமென். நம்ம எதனாலே சோகம் அடைந்திருக்கிறோம்? இன்னைக்கு நம்முடைய சோகம் என்ன? இவளுக்கு சோகம் அடைகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. என்ன காரணம்? அதுல ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவ சொல்ற பாருங்க. ஆமென். அதனுடைய 6வது வசனத்துல, நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதேங்கள், வெயில் என் மேல் பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாயிரு. என் தாயின் பிள்ளைகள்னா யாரு? சொந்த சகோதரர்கள். என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாக வைத்தார்கள், என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. என் கூட பிறந்த சகோதரர்களே எனக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க தெரியுமா? அப்போ மொத்தத்தில் இவளுக்கு கவலைப்படுறதுக்கு நிறைய கவலைகள் இருக்கிறது. ஆமே. இவள் பிரச்சனையே இல்லாதவ கிடையாது. நீங்க பைபிள்ல ஆண்டவரால் ரொம்ப நேசிக்கப்பட்ட எந்த பர்சன் எடுத்து பாருங்க, மற்ற எல்லாரை விட நிறைய பிரச்சனை அவங்க தான் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நிறைய ப்ராப்ளம் அவங்க தான் சந்திச்சிருப்பாங்க. ஆனா அவளுக்கு அதெல்லாம் சோகமே இல்லை. அவ என்ன சொல்ல வர அப்படின்னா, ஆண்டவரே, 1000 கவலைகள் இருந்தாலும் உங்க இடது கை என் தலை கீழையும் உங்க வலது கை என்னை அணைக்கும் போது எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆயிருது ஆண்டவரே. எனவே நான் இப்ப ஃபீல் பண்றதே உங்க நேசத்துக்காக. ஆமே. நம்ம ஆண்டவர் அப்படி வச்சாலும் இப்படி வச்சாலும் நம்ம கைக்குள்ள இருந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்போம் இல்ல. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், குமாரத்திகளுக்குள்ளே முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ, குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் என்று 2:2 கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இவளுடைய லைஃப் ஸ்டைல ஆண்டவர் சொல்றார் பாருங்க. இவ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றா தெரியுமா? இவ எங்க இருக்கிறா தெரியுமா? இந்த லீலி புஷ்பம் இருக்குல்ல, அது முட்களுக்குள்ளதான் இருக்கும். அதே போலதான் இவளுடைய லைஃப். ஆனா இவளுடைய வாழ்க்கை எப்படி இருப்பட்ட வாழ்க்கையா இருக்குதுன்னா, இந்த லீலி புஷ்பத்தை குறித்து இந்த செய்தி முன்னாடி ஒரு வாட்டி பேசும்போது நான் சொல்லி இருக்கிறேங்க. அந்த லீலி புஷ்பம் பொறுத்த வரைக்கும் அது முட்களுக்குள்ள இருக்கும், அதாவது பள்ளத்தாக்குல இருக்கும், ஏதாவது மலை அடிவாரம் ஏதாவது இடத்துல இருக்கும். காற்று அடிக்கும் போது இந்த லீலி புஷ்பம் என்ன பண்ணும் அப்படின்னா, அங்கே எங்கேயும் அசையும். அதை சுற்றி என்னதான் இருக்கு தெரியுமா? முள் இருக்கு. அதை அசையும் போது எதில் படும் தெரியுமா? அந்த முள்ளில் படும். காற்று அடிக்கலைன்னா பிரச்சனை இல்லை, காற்று அடித்தா பிரச்சனை. காற்று அடித்தாலே அந்த முள்ளில் போய் அந்த இதழ்கள் எல்லாம் பட்டு அப்படி உரசும். உரசி 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 அந்த இதழ்கள் எல்லாம் அப்படியே கிளியும். அப்படி கிளியும் போது அதுக்குள்ளேருந்து ஒரு வாசனை வரும். அந்த வாசனை வரும்போது பக்கத்து தெருவில் போகிறவங்க கூட சொல்லுவாங்க, அங்கே என்ன இருக்கு தெரியுமா? லீலி புஷ்பம் இருக்கு. முள் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, லீலி புஷ்பம் இருக்கு. இவங்க ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? இவளை சுற்றி இத்தனை பேர் முட்களா இருந்த போதிலும் அவ வாசனை தான் தந்து கொண்டே இருக்கிறாளே தவிர அவ ஹல்லேலூயா. ஆமே. இத்தனை போராட்டம், அதான் உனக்கு கொஞ்சம் பலட் இருந்தோம், நீ என் நாமத்தை மறுதலியாதபடியா நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வ. திடீர்னு பார்த்தா நம்ம மேல கொடி பறக்குது. அப்போ இவளா? அதான்
8வது அதிகாரத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கேளுங்க. எல்லாரும் ஆச்சரியமா சொல்லுகிற வார்த்தை 5:8-5 வாசிக்கிறீங்களா? தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? இவள் யார்? கிச்சிலி. போதும். இவ யாரு? எல்லாரும் இவர் யாருன்னு கேட்கும் போது ஆண்டவர் கொடிய வீச வச்சு இவள் யாருன்னு கேட்க வைக்கிறான். எல்லாரும் அவரை அருணோதயம் என்று பாடிக்கொண்டிருக்கும் போது 6வது அதிகாரம் 10வது வசனத்துல சந்திரனை போல அழகும் சூரியனை போல பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையை போல கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல உதிக்கிற இவள் யார்? இவள் யார்? ஆமென், ஹல்லேலூயா. இவள் யார்? இவளை குறித்து இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவளை குறித்து. ஏன்னா இவ உலக சிநேகத்தால இழுக்கப்படுகிறவள் அல்ல, உன்னத சிநேகத்துல இழுக்கப்பட்டு அதனாலே சோகம் அடைந்திருக்கிறவள். அதனாலே கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இந்த ராத்திரி வேளையில் என்ன கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க, பெரியவங்க இருக்கிறீங்க, நம்மை சோகம் அடைகிற நேசம் எது? நம்ம எந்த லவ்ல சிக்காகிறோம்? ஆண்டவரே இன்னைக்கு என்கிட்ட பேசவே இல்லையா ஆண்டவரே, அப்படி சிக்காகிறோமா? ஐயோ இன்னைக்கு இவங்க எனக்கு போனே பண்ணலையே, இன்னைக்கு இவங்க எனக்கு மெசேஜே பண்ணல, இப்படி சிக்காகிறோமா? ஆண்டவரே நான் கொஞ்ச நேரமா பைபிள் பார்த்துட்டே இருக்கிறேன்ப்பா, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்களே ஆண்டவரே. தாவீது சொல்றார், உடைய வாக்கின் மேல் நோக்கமாகி என் கண்கள் பூத்து போகிறது. நம்ம எதுல திருப்தி அடைகிறோம் தெரியுமா? எப்பாடா இன்னைக்கு 4 அதிகாரம் படிச்சுட்டேன், இன்னைக்கு 10 படிச்சுட்டேன் ஆண்டவரே, நான் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கிறேனப்பா, காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேனே, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்களே. நேசத்தாலே சோகமானேன். அப்பா எனக்கு சோகமா இருக்குப்பா, நேசத்தாலே சோகமான. என்ன நீங்க திராட்சை ரசத்தையோ கிச்சிலி பழங்களெல்லாம் தந்து தேற்ற முடியாத ஆண்டவரே, எனக்கு நீங்க பேசுங்க. இவ என்ன பண்றா தெரியுமா? சோகமாகி இந்த சோகத்துல படுத்துருவோம் தெரியுமா? சோகத்துல தூங்குறவங்க கை தூக்க சொன்னா எல்லாரும் தூங்கி அப்படியே டயர்டாகி, சில பாருங்க சோகத்துல எனக்கு சாப்பாட வேண்டாம் அப்படியே படுத்துரும் சோகத்துல. இந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, நேசத்தாலே சோகமாகிறேன்னு சொல்லி அப்படியே படுத்துட்டாங்க. 2வது அதிகாரம் ஆமென். அப்படி படுக்கும்போது 7வது வசனத்துல இப்ப நேசர் சொல்றாரு, எருசலேம் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளி மான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை. அவர் பார்க்கும்போது இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? நேசத்தால சோகமாகி அப்படியே தூங்கிட்டாங்க. அவர் சொல்றார், அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவளை யாருமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏன்னா அவள் எப்படி, அவள் லைஃபே என்ன தெரியுமா? மக்களால ரொம்ப தொந்தரவுக்குள்ளானவள், ரொம்ப தொந்தரவுக்குள்ளானவள். இப்ப அவளுக்கு தேவை ரெஸ்ட். அவளை தூங்க, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்படி அவர் எருசலேம் குமாரத்திகள்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது 8வது வசனத்துல இது என் நேசருடைய சத்தம் அப்படின்ட்டா. இது என் நேசருடைய சத்தம், வந்துட்டாரா அப்படி சொல்லிட்டு அவளால அப்படி எழும்புறா. அப்போ இங்க என்ன சொல்ல விரும்புகிற வார்த்தை தெரியுமா? என் சோகம் மாறணும்னா நீங்க பேசணும். என் சோகம் மாறணும்னா நீங்க பேசணும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா மாறும். ஆண்டவரே என் சோகம் மாறணும்னா நீங்க பேசணும். திராட்சை ரசம் என் சோகம் மாறாது, கிச்சிலி பழம் என் சோகம் மாறாது, ராஜாவின் அரண் என் சோகம் மாறாது. என் சோகம் மாறணும்னா நீங்க பேசணும், நீங்க பேசணும். நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து போவேன். அதாவது நல்லா புரிஞ்சு,
எனக்கு அவர் சத்தம் கேட்க ரொம்ப பிடிக்குங்கிற ஒரு மனநிலைமைக்குள்ள நீங்க வாங்க. அவர் பேசுறதை நீங்க ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு சாட்டர்டே நைட்டு ஒரு அதாவது இந்த பாட்டு இனியும் கேட்பேன் பாட்டுலாம் ஒரு 10 years முன்னாடியே ஆண்டவர் கொடுத்த பாட்டு. ஒரு சாட்டர்டே நைட்டு இந்த மாதிரி வர்ஷிப் முடிச்சுட்டு ரூமில் அப்படியே ப்ரேயர் பண்ணிட்டு நைட்டு ஒரு 1 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். 1 சாமுவேல் 3ஆவது அதிகாரத்தை அப்படியே வாசிட்டே இருக்கிறேன். அப்போ அதில் ஒரு வார்த்தை இருக்கும், கர்த்தருடைய வார்த்தை அந்த நாட்களில் ரொம்ப அபூர்வமாக இருந்துச்சு அப்படின்னு இருக்கும். ரொம்ப அபூர்வமாக இருந்தது. 1வது வசனத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை 7வது வசனமா 1வது வசனம், ஒரு முடிவுக்குள்ளே வாங்க. அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்துச்சு, கிடைச்சா அபூர்வமாக இருந்துச்சு அப்படின்னு இருக்கும். ஆனால் அதே அதிகாரத்தில் கர்த்தர் சாமுவேல்கிட்ட திரும்ப 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 வந்து முன்போல வந்து நின்று சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு கூடுவார். அவன் ஆண்டவர் என்ன ஆண்டவர் அபூர்வமாகவும் இருக்குன்ட்டு, ஆனால் ஒருத்தன்ட்ட திரும்ப திரும்ப வந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்படியே அந்த வசனத்தை அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். பாரு, கேட்க விருப்பம் இல்லாதவங்கள்ட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படின்ட்டார். ஏன் நான் பேசுறத கேட்கணும்னு ஒருத்தர் இருப்பான் பார்த்தியா? அது 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 ஏலியா இருந்தாலும் சாமுவேலா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல சீனியர் ஜூனியர்லாம் எனக்கு தெரியாது. அந்த இடத்துல எவன் விருப்பமாக இருக்கிறானோ அவன்கிட்ட நான் இறங்கி வந்து பேசுவேன். இந்த இடத்துல சாமுவேல் என்னும் பிள்ளையான சின்ன பையன். ஏலி யாருங்க? அந்த காலத்தில் ஆசாரியர்கள் தான் நியாயாதிபதிகள் கூட. ஆமே, அவருக்கு இந்த பொசிஷன்லாம் வச்சு பேசுகிறவரே கிடையாது. ஒருத்தர் தாகமாக இருந்தானா அவனுக்கு தண்ணீராகிய வசனத்தை ஊற்றுவார். அப்போதான் ஆண்டவர் இந்த பாட்டை கொடுத்தார். இனியும் உம்மை கேட்பே, நீர் சொல்வதை நான் செய்வேன், என் கூட பேசுங்கப்பா. அதாவது கேட்க விரும்பணும். நீங்க ஆலயத்துக்கு வரும்போது அப்பா என்கிட்ட ஏதாவது பேசிருங்கப்பா அப்படி சொல்லி நீங்க வந்தீங்கன்னா செய்தி முடிகிறதுக்குள்ள கர்த்தர் நிச்சயம் உங்ககிட்ட பேசுவார். நீங்க யூடியூப்ல செய்தி கேட்குறவங்களா இருக்கீங்கன்னா அப்படிதான், ஏதாவது பேசுங்கப்பா. நீங்கள் பைபிள் படிக்கும் போதும் அந்த மனநிலைமையோடு தான், ஆண்டவரே என்கிட்ட ஏதாவது பேசிருங்க ஆண்டவரே, நான் சோகமாக இருக்கிறேன்ப்பா. உன் சோகம் மாறணும்னா என்னப்பா தேவை? திராட்சை ரசத்தை கொண்டு வரவா? இல்லை உனக்கு பிடிச்ச ஆகாரத்தை வாங்கி தரவா? இல்லை உனக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டிகிட்டு போகவா? இல்லை வேற நான் என்ன பண்ணணும்? எனக்கு உங்கள் சத்தம் கேட்கணும். என் கூட பேசுங்க ஆண்டவரே. நான் நேசத்தாலே சோகமாக இருக்கிறேன், என் கூட பேசுங்க ஆண்டவரே. நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து போவே, ஒரு கூலை. ஆமா, இன்னைக்கு காலையில ஒரு ஃபேமிலி ஆண்டவர் நினைவில் கொண்டு வந்தார். நினைவில் கொண்டு வந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ண வச்சு உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணி இப்படி விசாரிக்கும் போது அந்த வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை ஃபோன் வாங்கி இப்படி, அங்கிள் நான் உங்கள்கிட்ட பேச விரும்பணும் அப்படின்னா. என்னம்மா பேச விரும்பணும்னு சொல்லு. அங்கிள் நான் வந்து உங்களுக்காக 1 hour ஜெபம் பண்ணேன் அப்படின்னா. அப்படியாம்மா, ஓகே. அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு வேர்டு கொடுத்தாங்க உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு. சொல்லுமா அந்த வேர்டை சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் கூப்பிட்டு அவங்கள தேட்டுறதுக்கு கூப்பிட்டேன். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் அந்த சின்ன பிள்ளை இன்னும் ஒரு 6 வயசு 7 வயசு இருக்கும். அங்கே உங்களுக்காக 1 hour ஆண்டவர் என்ன ப்ரேயர் பண்ண வச்சாங்க. ஒரு வேர்டு உங்களுக்கு கொடுக்கணுன்னாங்க. இதான் வேர்டு அப்படி சொல்லிட்டு வேர்டு ரெஃபரன்ஸை அந்த பொண்ணு சின்ன பிள்ளை அந்த பிள்ளை சொல்லும்போது, அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் நினைவில் கொண்டு வர வச்சு ஜோமனை வச்சு அவங்கள்ட்ட பேச வைக்கிற நேரத்தில் எனக்கான ஒரு ரேமாவை அந்த ஒரு சின்ன பிள்ளை வாயில் கத்தர் பேச வைத்தான். ஆமாம், அது வேர்டு வந்ததும் பலனாயிட்டு. அப்படி இன்னைக்கு காலில் 2 சம்பவங்கள் இன்னைக்கு நடந்துச்சு. ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது நம்ம சோர்ந்து இருக்கிறோம் வேர்டு இல்லாமல் அப்படின்னு ஆண்டவருக்கு அதை வந்து நம்ம எப்படி வெளிப்படுத்தணும்? அதை வெளிப்படுத்துறது தேவ சமூகத்தில் தான் இருக்கணும். சாமுவேல் சவுல் வேர்டு இல்லைன்னு சொல்லிட்டு எங்கே போயிட்டான் தெரியுமா?
குறி சொல்ற இடத்துக்கு போயிட்டான். அவன் தேடி பார்க்கறான், ஜோம் பண்ணி பார்க்கறான், வேர்டு கிடைக்கல. உடனே எங்க போயிட்டான் தெரியுமா? வேர்ல்டுக்கு போயிட்டான். அவன் அந்த குறி சொல்ற இடத்துக்கு போயிட்டான். அதோட முடிஞ்சது. சில நேரத்தில் வேர்டு கிடைக்காது. நான் லவ் சிக்காகிறதையும் அவர் ரசிக்க விரும்புறார். புரியலையா? நான் இந்த லவ் சிக்னஸ் எனக்கு வர்றது அவர் கொஞ்சம், அவருக்கு அந்த ட்ரீட்மெண்ட் பண்றது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா. அந்த வைத்தியருக்கு அப்படிப்பட்ட பேஷண்ட்டை அவருக்கு ட்ரீட் பண்ணது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்பதான் இடது கை எங்க இருக்குதான், தலைக்கு போட்டுடா 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 மகனே வா. வலது கை எங்க என்ன பண்ணுது? அணைத்து கொள்ளுகிறது. ஏன்னா ஆளு யாரு? சிக்காயிட்டாங்க. அவர் அப்படியே தூங்க வைக்கிறார். இடதுகை என் தலை கீழ் வலக்கரத்தாலே தேற்றுகின்றார். அவர் நேசத்தால் சோகமானே என் மேல் பறந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானே என் மேல் பறந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பவுமா ஆண்டவரே, உம்முடைய நேச கொடி என் மேல் பறக்க விடும். நேசத்தால சோகம் அடைந்திருக்கிறேன். இது போய் என்ன ஆயிட்டு அப்படின்னா, அந்த ஒரு வசனத்தை வாசித்து செபிக்கலாம். 5வது அதிகாரம். இந்த எருசலேம் குமாரத்திகள் இவளை பார்த்து கேட்கிறாங்க. 9வது வசனத்தை வாசிங்க. ஸ்திரீகளுக்குள் ரூபவதியை சொல்றது யார் தெரியுமா? 8வது வசனம். இவ எருசலேம் குமாரத்திகளை பார்த்து கேட்கிற, எருசலேம் குமாரத்திகளை என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களுக்கு ஆணையிடுகிறேன். அப்பொழுது அவங்க கேட்கிறாங்க, ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே. இந்த ரூபவதியன் கூப்பிட்டது யாரு? இப்ப கூப்பிடுறது யாரு? எருசலேம் குமார். இதுக்கு முன்னாடி கூப்பிட்டது யாரு? நேசர். நேசர் நேசர் நம்மளை என்ன சொல்லி கூப்பிடுறாரோ அதை இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு ஆகுது நம்மளை சுத்தி இருக்கிறவங்க சொல்லுவாங்க. சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு 1000 விதத்துல உலகம் உங்களை பேசட்டும், ஆனா நீங்க யாருன்னு பரலோகம் என்ன சொல்லுதோ அதை ஒரு நாள் உலகம் அங்கீகரிக்கும். நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நேத்து வரைக்கும் இவங்க இப்படி சொல்லல, ஏன்னா ஆளு ஆல்ரெடி நல்ல கலரு. ஆமென், ஹல்லேலூயா. ஆனா நேசர் சொல்லிட்டே இருக்கிறார், எனக்கு என் பிரியமே நீ ரூபவதி, நீ ரூபவதி. இது அவர் சொல்லிட்டே இருக்கிறார். இப்போ எருசலேம் குமாரத்திகள் எல்லாம் சொல்றாங்க, ஸ்திரீ ரூபவதின்னு கூப்பிட்டா கூட பிரச்சனை இல்லை. ஸ்திரீ, அதாவது சில விஷயத்துல பெண்கள் ஒத்துக்கவே மாட்டாங்க. அதுல ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். இது நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா எல்லாரை விட நீங்க தான். இது ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனா அவங்களையே சொல்ல வைக்கிறார். பார்த்தீங்களா நேசருடைய நேசம் எவ்வளவு பெரியது. எருசலேம் ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே இப்ப கேட்கிற, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். நீ இப்படி எங்களை ஆணையிட, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷ. எதினால் எதினால். இப்போ என்ன ஆகுதுன்னா, இவளுக்கு அவர் மேல இருக்கிற அந்த அன்பை பார்த்து பார்த்து மற்ற எருசலேம் குமாரத்திகளுக்கு இப்ப யாரை பத்தி அறியணும்னு ஆசை வந்துட்டு தெரியுமா? நேசரை குறித்து. ஆமென். இது நம்மளை பார்த்து ஆண்டவருக்குள்ள வரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இவன் வேண்டாம்ப்பா, இவங்க போற சாச்சா, இவங்க தேடுற ஆண்டவரா, வேண்டவே வேண்டாம். இல்லை, இது அதான் அந்த நேசம் வாசனையாய் வெளிப்படட்டும். ஆமென். ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு. ஆண்டவர், நான் நேசத்தாலே சோகமா இருக்கிறேன். சோகத்தை நான் எப்படிப்பா தீக்கணும்? யாரையாவது அனுப்பி விடவா? இல்லை, எனக்கு நேசரின் சத்தம் கேட்கணும்.
நேசரின் சத்தம். கண்களை மூடி நேசரேசு வந்திடுவாரே தோட்டத்தில், கோடியாமென்னில் தேடிடுவாரே நற்கனி, வாடையே தென்றலே வீசிடு, வாசனையா இடமெல்லாம் நிரப்பிடு, வாடையே தென்றலே வீசிடு, வாசனையா இடமெல்லாம் நிரப்பிடு, நேசமென்னும் திராட்சை ரசம் மகிழ்ச்சியாக்கும் புது ரசம், நேசமென்னும் திராட்சை ரசம் மகிழ்ச்சியாக்கும் புது ரசம், கொடுப்பேன் கொடுப்பேன் மகிழ்வேன் மகிழ்ந்திருப்பேன், க்ளோரி கொடுப்பேன் கொடுப்பேன் மகிழ்வேன் மகிழ்ந்திருப்பேன், ஆமென். வாடையே தென்றலே வீசிடு, வாசனையா இடமெல்லாம் நிரப்பிடு. எத்தனை பேர் அந்த நேசக்கொடியின் மேல் பறக்கிறத 4 பேர் பார்க்கணும்னு விரும்புறீங்க? அப்படியே 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே அப்படி நேசத்தாலே இந்த லவ் சிக்னஸ் என்ன பிடிக்கட்டும்பா, வேற சிக்னஸ் என்ன பிடிக்காத படிக்கு, வேற சிக்னஸ் என்ன பிடிக்காத படிக்கு. என் நேசரே என் நேசரே என் ஆத்மநாயகரே வந்திடுவே, என் கண்ணீர் துடைத்திடவே, உம்மில் நான் சேர்ந்திடவே, என் கண்ணீர் துடைத்திடவே, உம்மில் நான் சேர்ந்திடவே, என் இயேசுவே மத்தியவானில் வேகம் வந்திடும். இரக்கமுள்ள தேவனே, கிருபையின் தகப்பனே, அந்த மற்ற எருசலேம் குமாரத்தைகளை போல அல்ல, எனக்கு பிரியமானவள் என்று அந்த ஒரு நபரை மென்ஷன் பண்ணி சொன்னீரே அப்பா, அந்த பர்சன் அப்படிப்பட்ட ஆண்டவரே நபராய் நாங்கள் காணப்படத்தக்கதாய் எங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்துவீராக. உடைய நேசத்தால் சோகம் அடைய, உடைய நேச கொடி எங்கள் மேல் பறக்க, ஆண்டவரே நேசர் எவ்வளவு விசேஷமானவர் என்பதை எங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் வெளிப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய சத்தம் ஒவ்வொரு காதிலும் துணிக்கட்டும். மகிமை உமக்கு அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.